நம்ம முன்னோர்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சிறுதானியங்கள் இப்போ பரவலாக மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றம். அதே நேரத்தில் மருத்துவர்களும் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் சாப்பிடுங்க, உங்கள் சர்க்கரை வியாதிக்கு வந்து இது உதவியாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த சிறுதானியங்கள் வந்து எப்படி சாப்பிட்டாக்க சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்குது, சிறுதானியங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். நான் பிவி ராஜன், ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுதானியங்களில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக உதவுது. அதே நேரத்தில் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு வேகமாக ஏறாமல் இது வந்து தடுக்குது. எல்லா உணவுகள்லேயும் மாவு சத்து இருக்குது, அதே மாதிரி சிறுதானியங்கள்லேயும் மாவு சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாவு சத்து இரத்தத்தில் மெதுவாக உறிஞ்சப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து இரத்த சர்க்கரை அளவு வந்து வேகமாக ஏறாமல் இது வந்து தடுக்குது. சிறுதானியங்களில் மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறத வந்து தடுக்குது அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க. சிறுதானியங்களில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அப்புறம் பாடி இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, உள்காயங்கள்லாம் வராமல் தடுக்குது. ஸோ இந்த இரத்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா உள்காயங்கள் வந்து அதிகமாக இருக்கும், இரத்த சர்க்கரை அளவு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும் பொழுது. ஸோ அப்போ இரத்த சர்க்கரை அளவை இது கட்டுக்குள் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற உள்காயங்கள்னு சொல்கிற இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இது வந்து குறைக்குது. ஓவராலாக பார்க்க போனோம்னா சிறுதானியங்கள் வந்து இரத்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சிறுதானியங்கள் வந்து இரத்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிறுதானியங்களை வந்து எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்ணும், இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மார்க்கெட்டில் நிறைய சிறுதானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணி விற்கிறாங்க. இந்த பாலிஷ் பண்ண சிறுதானியங்களை வாங்கி நீங்கள் சாப்பிடும் பொழுது அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற இரத்த சர்க்கரை அளவு ஏற்றுற அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு அரிசியில் வந்து 70 இருக்குது அப்படின்னாக்கா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதே தான் சிறுதானியங்கள்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிஷ் பண்ண உணவு சிறுதானியங்களாக எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னா பயன் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் பாலிஷ் பண்ண சிறுதானியங்கள்லாம் தவிர்த்துடணும். மேற்படி சிறுதானியங்களை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷனாக சிறுதானியங்களில் நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்றாங்க. வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லதான்னா நல்லது கிடையாது. சிறுதானியங்களை நீங்கள் அப்படியே முழுமையாக தான் சாப்பிட்ணும். முழுமையாக எப்படி சாப்பிட்லான்னா ராவாக வாங்கின சிறுதானியங்களை நீங்கள் வந்து வேக வச்சு அதில் நீங்கள் வந்து உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள நார் சத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த இரத்த சர்க்கரைக்கு உள்ளவங்களுக்குள்ள பலன்கள்லாம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வந்து அரைச்சி சலித்து அதுலேருந்து மாவாக்கி அதை தோசை ஆக்கி வேறு ஏதாச்சும் வெரைட்டி செஞ்சு பக்கோடா செஞ்சு வேறு ஏதாச்சும் பண்ணியெல்லாம் சாப்பிட்டீங்க, புட்டு செஞ்சு சாப்பிட்றீங்க, கஞ்சி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்லாம் அதில் உள்ள ஃபைபர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து எந்த பலனும் கிடைக்காது. மாறாக வந்து இது வந்து இட்லி தோசை சாப்பிட்றத விட அதிகமாக இரத்த சர்க்கரை அளவை ஏற்றி உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும். அதே நேரத்தில் சிறுதானியங்களை இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருந்தாலும் அதுலேயும் கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து சிறுதானியம் மட்டும் எடுக்கலாம். அந்த சிறுதானியத்தை வந்து முழுமையாக எடுக்கணும். அதுவும் ஓரளவுக்கு லிமிட்டடாக குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இரத்த சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக உதவும். இந்த சிறுதானியங்களுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய பாரம்பரிய அரிசி ரகங்கள்லாம் இருக்குது. இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லாம் வந்து ப்ரௌன் ரைஸ், அதாவது தோலோடு இல்லை ப்ரௌன் கலரில் உள்ள ரைஸ், இல்லைனா கருப்பு கலரில் உள்ள கருப்பு கவுனி ரைஸ், இந்த மாதிரி ரைஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி அதை அப்படியே வேக வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் சாப்பிட்றீங்க, குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு சிறுதானியங்களில் கிடைக்கிற அதே அளவு பலன்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு நார்மலான ஒயிட் ரைஸில் பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவு ஏற்றுறது வந்து 70% இருக்குது. அதே சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா 55% தான் 55 தான் இருக்குது. அதே அளவுக்கு தான் ப்ரௌன் ரைஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ சிறுதானியங்களை வந்து நீங்கள் முழுமையாக சமைச்சு சாப்பிடணும், முழுமையாக எடுக்கணும். அதாவது அதில் உள்ள ஃபைபர் தோலோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கும். சிறுதானியங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கணுமா, மற்றவங்களாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது, எல்லாருமே எடுக்கலாம். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு வந்து சிறுதானியமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு ஈஸியாக இருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். எப்படின்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் செரிமானத்துக்கு வந்து உதவும். நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சத்துக்களும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், நம்ம வந்து வேறு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே இதை வந்து ஒரு வேளை வந்து உணவாக சாப்பிடுங்க. ஸோ எல்லாருக்கும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். நார்மலான ஒரு பர்சனுக்கோ ஒரு சிறு வயது குழந்தைகளுக்கோ இதை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களே கிடைக்கும். நார்மலாக உள்ளவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான காரணங்களை வந்து இது வந்து தள்ளி போடும். ஸோ இதுவும் வந்து ஒரு உதவியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சிறுதானியங்கள் எப்படி இரத்த சர்க்கரை அளவு உள்ளவங்களுக்கு உதவுது அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் அது வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல தகவல் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்பினீங்கன்னா தயவுசெய்து ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.